காலை வணக்கம். இந்த உலகிலே இருக்கும் அவனை விட நம் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட நம் தேவன் பெரியவரே. ஆமாங்க, காட்டுல ஒரு முயல் ஒன்று ஒரு குகையில வாழ்ந்து கொண்டிருந்ததாம். ஒரு நாள் உணவு தேடும்படி வெளியில போயிட்டு அந்த குகைக்கு திரும்பி வரும்பொழுது அந்த குகைக்குள்ள யாரோ ஒருவர் இருப்பது போல அதற்கு தோன்றினதாம். குகைக்கு வெளியிலே நின்று கொண்டு, என் குகைக்குள்ள போனது யாரு, வெளியில வா அப்படின்னு குரல் கொடுத்ததாம். உள்ளே இருந்து பயங்கரமா ஒரு சத்தம் கேட்டுதான், உள்ள ஒரு அடி நீ எடுத்து வைத்தாலும் உன்னை நான் அழித்து விடுவேன் என்று. முயல் பயந்து போனதாம். அந்த வழியா வந்த ஒரு ஓநாயிடம் உதவி கேட்டதாம். அந்த ஓநாய், நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உதவி செய்யறேன்னு சொல்லி வெளியிலே நின்று கொண்டு குரல் கொடுத்ததாம். மீண்டும் அப்படியே ஒரு சத்தம் கேட்டதாம். அந்த சத்தம் ஓநாயை பயமுறுத்தினதாங்க. ஓநாய் அங்கிருந்து போய்விட்டதாம். கொஞ்ச நேரத்துல ஒரு புலி அந்த பக்கமா வந்ததாம். அந்த புலியும் உதவி செய்யும்படி வெளியில நின்று கொண்டு குரல் கொடுத்ததாம். ஆனா உள்ள இருந்து வந்த அந்த வாய்ஸ், அந்த சத்தம் அந்த புலியையும் பயமுறுத்தினதா. புலி அங்கிருந்து போய்விட்டதாம். கடைசியா ஒரு யானை வந்ததாங்க. அந்த யானையும் உதவி செய்ய முயற்சித்தோம். மீண்டும் அந்த குரல் அந்த யானையையும் பயமுறுத்தினதுனால அங்கிருந்து அதுவும் போய்விட்டதாம். அப்போ அந்த வழியா வந்த முயலோட அப்பா அந்த முயல் பக்கத்துல வந்து நின்ன உடனே அந்த முயல் குரல் கொடுத்ததா, நீ யாரா இருந்தாலும் சரி, இப்போ நீ வெளியில வரியா, இல்ல என் கூட ஒருத்தர் இருக்காங்க அவங்கள கூட்டிட்டு நான் உள்ள வரட்டுமான்னு குரல் கொடுத்துச்சான். உள்ள இருந்து ஒரு கம்பளி புழு மெதுவா வெளியில வந்துச்சாங்க. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்களாம். அப்போதான் அவங்களுக்கு ஒரு காரியம் புரிந்ததா, அந்த குகை எம்டியா இருந்ததுனால அந்த வாய்ஸ் எக்கோ ஆகி எல்லாரையும் பயமுறுத்திருச்சுன்னு. ஆமாங்க, இந்த காலை வேளையில ஒருவேளை நீங்களும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயத்தோட இருக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இப்படியாய் வாசிக்கிறோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று. ஆமாங்க, நீங்க பயந்து கொண்டிருக்கிற காரியங்களை விட, நீங்க ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிற ப்ராப்ளம்ஸை விட, உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற உங்களுடைய சூழ்நிலைகளை விட கர்த்தர் பெரியவருங்க. உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். அவர் வல்லமையுள்ள தேவன்க. அவராலே கூடாதது ஒன்றுமே இல்லை. இந்த காலை வேளையில உங்களை கலங்க செய்கிற உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து உங்களுக்குள்ள ஒரு பயத்தையும் குழப்பத்தையும் கொண்டு வந்து உங்களை சோர்வடைய செய்திருக்கிற பிசாசை பார்த்து சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிற உன்னை காட்டிலும் என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர் என்று ஒரு புதிய பலன் இந்த காலை வேளையில உங்களை நிரப்புவதை நீங்க உணர்வீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போறாருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேளையிலுமாய் தகப்பனே அப்பா, சூழ்நிலைகளின் நிமித்தம், ஏதோ சில பிரச்சனைகளின் நிமித்தம் அப்பா, ஏதோ ஒரு காரியத்தினால அப்பா பயத்தோட கலக்கத்தோட இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரை பிசாசு கொண்டு வந்திருக்கிற அந்த பயத்தை ஆண்டவரை கர்த்தர் நீர் நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறேன். உலகத்தில் இருக்கிற ஆண்டவரை இந்த பிரச்சனைகளை காட்டிலும் ஆண்டவரை அப்பா குழப்பங்களையும் ஆண்டவரை அப்பா போராட்டங்களையும் கொண்டு வந்து கலங்க செய்கிற பிசாசை காட்டிலும் ஆண்டவரை இந்த உலகத்தில் உள்ள இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் எங்களோடு இருக்கிற தேவன் நீர் பெரியவர். ஆண்டவரை உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா நீர் கூட இருந்து செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.